Hello students, I am Karthika. 10th Max, exercise 3.1, sum number 1, subdivision 3 பார்க்கலாம். Solve the following system of linear equations in 3 variables. X plus 20 equal to 3y divided by 2 plus 10 is equal to 2z plus y equal to 110 minus of y plus z. இங்க equations டைரக்டா கொடுக்கவே இல்லை, நம்ம தான் equations மேக் பண்ணணும். இந்த 4 terms கம்பைன் பண்ணி 3 equations ஃபார்ம் பண்ணணும். ஏன் 3 equations? 3 வேரியபிள்ஸ் இருக்கு, அப்ப கண்டிப்பா 3 equation நம்மளால மேக் பண்ண முடியும். ஓகே, நம்ம ரெண்டு டேர்மா கம்பைன் பண்ணி 3 equation கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும் கம்பைன் பண்ண போகிறேன். எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் டு 3y டிவைடட் பை 2 பிளஸ் 10. ஓகே, நம்ம இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க. இங்கே டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா, அப்போ டிவைடட் பை 2 இருந்தால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க இது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2x பிளஸ் 40 ஈக்குவல் டு டினாமினேட்டர் 2வும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுற 2 கேன்சல் ஆகி 3y பிளஸ் 20. ஓகே, so 2x minus 3y equal to 20 minus 40. So 2x minus 3y equal to minus 20. We get equation 1. இப்போ நம்ம இதே மாதிரி இன்னும் ரெண்டு டேர்மை கம்பைன் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் பாருங்க, 1ஐயும் 3 கம்பைன் பண்ணுங்க. x plus 20 equal to 2z plus 5. வேரியபிளா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ x minus 2z equal to 5 minus 20. So x minus 2z equal to minus 15. So we get equation 2. Again, term 1 and 4. So x plus 20 equal to 110 minus of y plus z. Variables left hand side. So x already minus y இருக்கு, left hand side வரும்போது plus y. Already minus z, left hand side வரும்போது plus z. Okay, so 110 minus 20. So x plus y plus z is equal to 90. We get equation 3. ஸோ நம்ம 3 equations ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன்ஸில் ஏதாவது ரெண்டை கம்பைன் பண்ணி ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். பாருங்க, நான் இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 3ஐயும் கம்பைன் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 1 and 3 ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ ஒய்யை எலிமினேட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன இருக்கணும், 3yன்னு இருக்கணும். அப்போ ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிக்குவாங்க. ஈக்குவேஷன் 3ஐ மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 2x minus 3y is equal to minus 20. Then equation 3ஆல், ஸோ 3x plus 3y plus 3z equal to 3 9s are 27. ஓகே, ஸோ 270. இப்போ நான் ஆட் பண்ணுறேன், y எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ 5x plus 3z equal to 250. We get equation 4. equation 2 and 4 கம்பைன் பண்ணால் அதே எக்ஸும் இசட்டும் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸை எலிமினேட் பண்ணனா என்ன பண்ணால் போதும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ equation 2-ஐ நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். equation 2 into 5. equation 4 as it is. ஸோ equation 2-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 5x minus 5 2s are 10 z equal to 5 into 50 minus 75. So equation 4, 5x plus 3z equal to 250. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப் பண்ணும்போது எக்ஸை எலிமினேட் ஆகுது. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணணும், சப் பண்ணணும், கேன்சல். ஸோ minus 13z equal to minus 325. ஓகே, minus minus cancel. 13z equal to 325. So z is equal to 325 divided by 13. 325 13ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 13s are 26. Remainder 6 20 65. 5 13s are 65. So answer z is equal to 25. We get value of z. இப்போ equation 2ல z is equal to 25 அப்ளை பண்ணுங்க. So equation 2, x minus 2z is equal to minus 15. இதில் z ஓட வேல்யூ அப்ளை பண்ணுங்க. x minus 2 into 25 equal to minus 15. x minus 50 equal to minus 15. x is equal to minus 15 plus 50. So x is equal to plus 35. So value of x is 35. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒய் மட்டும் கண்டுபிடிக்கணும். எந்த ஈக்குவேஷன்ல ஒய் இருக்குன்னு பாருங்க, அதில் அப்ளை பண்ணிடுங்க. ஈக்குவேஷன் 1ல இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் 1 implies
2x minus 3y equal to minus 20. x 35 னா apply பண்ணுங்க. 2 into 35 minus 3y equal to minus 20. So 70 minus 3y equal to minus 20. Minus 3y is equal to minus 20 minus 70. So 3y is equal to minus 3y is equal to minus 90. Minus minus cancel பண்ணுங்க. 3 cancel பண்ணுங்க. So y is equal to 30. So x, y, z solution எழுதலாம். The solutions are x is equal to 35, y is equal to 30, z is equal to 25. Thanks for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.